கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறென்றும் யாமறியையும் பராபரமே. கணபதி என்றிட கலங்கிடும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைதலும், கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்ற கவலைகள் தீருமே. பூத்து குலுங்கும் இந்த புத்தாண்டு 1/1/2026 12 மொத்தம் 1, 2, 3 குருவின் ஆதிக்கத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது. எப்பொழுதுமே புத்தாண்டுங்கிறது கன்னி லக்னத்தில் தான் பிறக்கும். நட்சத்திரங்கள் மாறலாம். இந்த டிப்பு ரிஷபராசி, கன்னி லக்னம் ரிஷபராசி அப்படின்றது ஒன்றுக்கொண்டு திரிகோணங்கள் ஏறி இருப்பது ஒரு சாதகமான விஷயங்கள் தான். காலபுருஷ பாக்கியஸ்தானத்தில் ராஜ கிரகங்கள், புத்திக்காரகன், சுகபோகக்காரகன், இவங்க எல்லாம் சேர்ந்துருக்கும்போது ஒரு வகையில் ஒரு அற்புதமான நல்ல விஷயம் என்று நாம் இதை சொல்லலாம். ஏன்னா சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். சூரியன், செவ்வாய் என்பது அரசு ஆட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். புதன், சுக்கிரன் என்பது சுகபோகம், காதல், களியாட்டங்கள், இவை அனைத்திற்குமே உள்ள ஒரு தன்மை. போதாக்குறைக்கு அந்த ஸ்தானாதிபதி குருவேர் அதை பார்ப்பது அது அவங்களோட ஆசாபாசங்களை அதிக அளவு தூண்டும். எதை செஞ்சாலும் ஒரு பிரமிப்போடு பிரம்மாண்டத்தோடு இயங்கக்கூடிய ஒரு காலகட்டம். எச்சரிக்கை என்பது சற்று எதிலையுமே இருக்கணும். நம்ம அமிர்தத்தையே அருந்தினாலும் அதில் சற்று எச்சரிக்கையாக, அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் அந்த தன்மையை நமக்கு கொஞ்சமாச்சும் நம்ம பார்க்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு 1/1/2026 என்பது அனைவருக்கும் ஒரு அற்புதமான ஆண்டாக விளங்கி அனைவரும் சீரும் சிறப்போடு வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவர் சார்பாகவும் எல்லாம் வல்ல ஈசனை நான் பிரார்த்திக்கிறேன். இந்த கன்னியா லக்னத்திற்கு சுகஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் பாக்கியாதிபதி, லக்னாதிபதி, கர்மஸ்தானாதிபதி, அஷ்டமாதிபதி, 3 என்று முயற்சி ஸ்தானாதிபதி, இவர்கள் பாக்கியாதிபதி, இவர் எல்லாருமே இணைந்திருப்பது என்பதுன்னா ஒரு புதுவிதமான முயற்சியினால் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவருமே பல நற்பலன்களை அடைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இங்கே இருக்கின்றன. 7ஆம் இடத்தில் உழைப்புக்காரகன் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அப்போ உழைப்பில் மக்களின் கவனம் அதிகமாக சேர்ந்து உலகெங்கும் இந்த உழைக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத தன்மை வெளிப்படும், கட்டியமாக வெளிப்படும். குருவோட பார்வையினால் ஒரு ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும். இங்கே என்ன அப்படின்னு சொன்னால், அரசியல்வாதிகள் சற்று தங்களுடைய ஈகோவை விட்டுவிட்டு மக்களுக்கு பயன்படுமான விஷயங்கள் எதுவோ அதில் தனது மனதை செலுத்தினால் அது மக்களும் இன்புறுவர், ஆட்சியாளர்களும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அவர்களுக்கு வரும். இந்த குரு அதிசாரமாகி இந்த வருடம் பூராம் ஒரு 3-4 ராசிகளுக்கு 4 முறை பயிற்சி செய்கிறார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வருவார். இப்போ மிதுனத்துக்கு போகிறாரு. மிதுனத்து கடகத்துக்கு வராரு. கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு வராரு. சிம்மத்து மறுபடியும் கடகத்துக்கு போவார். இந்த புது வருடம் ஆரம்ப காலகட்டங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ 4 முறை ராசிகள் மாறினால் குருவின் ஸ்திரத்தன்மையற்ற தன்மை இருப்பதால் மேல் அதிகாரத்தில் உள்ளவர்கள், ஆட்சியர்கள் ஒரு ஸ்திரத்தன்மையற்ற முடிவுகளை, எதிர்பாராத விதமான முடிவுகளை எல்லாம் அவர்கள் எடுக்க வேண்டியது வரும். ஏன்னா திடீர்னு ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தை நம்ம பிளான் பண்ணிவிட்டு யோசிச்சுட்டு உட்காந்து தான் முடியாது. சடன் ஆப்ஷனுக்கு இப்போ பேரிடர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்காக நிதியை நம்ம கடன் கேட்டு உலகம் வங்கியெல்லாம் அலைய முடியாது. அந்த நேரத்தை இருக்கிறத வச்சு நம்ம இந்த பேரிடரை சமாளிக்கணும். அந்த தன்மை தான் அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நல்லாவே செஞ்சிட்ருக்கிறாங்க அந்த விஷயத்தை. அதுபோல் ஒரு திடீர் ஒரு ஏற்ற இறக்கங்கள் வரும் பொழுது ஆட்சியாளருக்கு சற்று அது தலைவலியாகத்தான் இருக்கும். இப்போ தங்கம் விலை, மிதுனத்தில் குரு தங்கம் விலை கண்டிப்பாக ஏறும். தங்கம் விலை 1/1/2026 முன்னால் அப்போ மிதுனத்தில் குரு சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்கள் தங்கம் விலை கொஞ்சம் மந்தப்பட்டு மறுபடியும் ஏற ஆரம்பிக்கும். திரும்ப கடகத்துக்கு வரும்போது அது கொஞ்சம் ஆடி ஆவணி மாதங்களில் கொஞ்சம் சுமாராக இறங்கும், மறுபடியும் திரும்ப ஏறக்கூடிய தன்மை இருக்குது. தங்கம் விலைகள்லாம் பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும். வெளிநாட்டிலிருந்து இன்கமிங் எல்லாம் வரக்கூடியவர்கள்லாம் நல்ல சாதாரணமாக வரும். நம்மளுடைய எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை, நம்ம நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய சாதனங்கள் இவைகளெல்லாம் தன்மை சற்று அதிகரிக்கும். இதனால் வேலை வாய்ப்புகள் அதிகமாக உருவாகும். வருமானம் பாரத நாட்டிற்கு கண்டிப்பாக பெருகும். ஆனால் அனைத்திலுமே ஒரு பிரேக் டவுன் என்பது கண்டிப்பாக உண்டு. ஒரு ஸ்பீட் பிரேக்கர்னு சொல்லுவாங்க.
இந்த ஸ்பீடு பிரேக்கர் தான் சமாளிச்சிடலாம், செவத்தையே எழுப்பிச்சா என்ன செய்கிறது, இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் கண்டிப்பாக வரும். இதையும் ஆட்சியாளர்கள் தங்கள் மனதில் வைத்து கொண்டு செல்வதும், அதாவது ஜோதிடம் என்பது ஒரு எச்சரிக்கை உணர்வு. இதெல்லாம் நடக்க சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன, எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா எல்லோரும் நல்லா இருக்கணும். நீங்கள் இருக்கிற அந்த பூமியில் தான் நாங்களும் இருக்கிறோம். அதனால் நாங்களும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும். அப்போ அந்த தன்மையில் பார்க்கும்போது எல்லா விஷயத்தையுமே யோசிக்க வேண்டும். அந்த யோசித்து தான் செயல்படணும். அவ்வாறு செயல்பட்டார்களானால் இந்த பூத்து கொடுங்கும் புத்தாண்டு உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது. நாமும் சேர்ந்து கொண்டாடுவோமே. எந்த சமுதாயம் என்பது மட்டுமல்ல, அனைவரும் ஒரு செய்யும் ஒரு செயல் நற்செயலாக இருந்தால் அதில் நாமும் இணைந்து செயல்பட்டு சீரும் சிறப்போடு வாழ்வோம். இனி நாம் ஒவ்வொரு ராசி ரீதியாக இதனுடைய விளக்கங்களை நாம் பார்க்கலாம். கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வருடம் சற்று எச்சரிக்கையோடு நீங்கள் செய்து கொண்டு இருக்க வேண்டும். காரணம் என்ன கேட்டால், கேந்திராதிபத்திய தோஷத்தை உங்கள் ராசி சந்தித்து கொண்டு இருக்கிறது. லக்னம் கன்னி, 4 கிரகங்கள், 7 சனி, 10 குரு. சற்று எச்சரிக்கையான ஒரு வருடம்தான் இந்த 2026 கன்னி ராசிக்காரர்களுக்கு. ஏன்னு கேட்டால், 10 குரு பொதுவாகவே இருக்கக்கூடாது. 10 குரு இருந்தால் வாலி பட்டமிழந்து போன கதையெல்லாம் சொல்லுவாங்க. கதைகள்லாம் வந்து அதெல்லாம் இருக்கட்டும், கதைகளாக இருக்கட்டும். அப்போ நீங்கள் என்ன தொழில் செய்கிற இடத்துல அமைதி காப்பது நல்லது. தொழில் செய்கிற இடத்துல யார்கிட்டையும் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. யாராவது நம்மளை திட்டினா சரி, திட்டிட்டு போட்டும் போ, அவனுக்கு தெரிஞ்சு அவன் திட்டுறான், நமக்கு போகிறது அருமையான பொதுமையாக அது அமைதியாக போட்டு நம்ம வேலை அப்படின்ட்டு அமைதியாக போயிட்டே இருக்கணும். 4ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருப்பது நல்லது. சுக்கிரன் புதன் இருப்பது அவ்வளவு சாதகம் அல்ல. ஏன்னா உங்கள் ராசியாதிபதி புதன். பொதுவாக புதன் தனித்த புதன் தான் எங்கேயும் இருக்கக்கூடாது. இங்கே வந்து 3 கிரகங்களோடு சேர்ந்து இருக்கிறார். அவர் அதே சமயத்தில் சூரியன் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய பாப கிரகங்கள் கேந்திரம் ஏறுவது நல்ல விஷயம். 3 கேந்திரங்கள் நன்றாக இருக்கிறது. 7ஆம் இடத்தில் சனி இருப்பதும் நல்ல விஷயம். சனி 7ஆம் இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக வந்து மனைவி தான் பிடிவாதத்தோடு தான் இருப்பார். அவரை அனுசரித்து செல்ல பழக வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் கன்னிராசியில் தான் வந்து லக்னமே விழுது. கன்னிராசியில் தான் வருஷம் புது வருஷம் பிறக்கும்போது, ஆங்கில புத்தாண்டு பிறக்கும் பொழுது. அப்போ அந்த ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. சனி பகவான் உட்காந்துட்டு இருக்கும்போது அடுத்த வருஷம் உங்களுக்கு சனி பயிற்சியெல்லாம் ஆயிரும், கவலைப்பட வேண்டாம். கண்டச்சனிக்கு வந்து அஷ்டமத்து சனியாக மாறிடும். பயப்பட வேண்டிய அவசியங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் ராசியை சனி பகவான் பார்ப்பது ஒரு நல்ல விஷயந்தான். காரணம் கேட்டால் அவர் வந்து உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்திற்கு அதிபதி, புதனுக்கு நட்பு கிரகமும் கூட. உங்கள் ராசியையும் சனி பார்க்கிறார், ராசி அதிபதியும் சனி பார்க்கிறார். குருவும் புதனை உங்கள் ராசியை உங்கள் ராசியில் அதாவது மிதனத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசியாதிபதியை பார்க்கிறார். ராகுவும் உங்கள் ராசியாதிபதியை பார்க்கிறார். அப்போ இத்தனை கிரகங்கள் பார்க்கும்போது ராகு என்பது உத்வேகம், குரு என்பது நல்வழி, சனி என்பது தர்மநெறி. அப்போ இந்த தர்மநெறியில் சென்று நல்ல வழியில் செய்து நீங்கள் ஞான மார்க்கத்தை கடைப்பிடித்தீர்களே ஆனால் இந்த கன்னிராசிக்காரர் இந்த வருஷம் ஜெயிச்சிடலாம். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நல்லாவே வந்துடலாம். பாக்கியார் பேர் சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். தாயாரின் சுகம் மேன்மையரும், தந்தையின் ஆரோக்கியமும் மேன்மையாகும். தாய் தந்தைகள் வழிபாடு என்பது உங்களுக்கும் சாலச் சிறந்தது. கண்டிப்பாக அதை செஞ்சுடுவாங்க. ஏன்னா குரு வீட்டில் வந்து எந்த கிரகமே பகை கிரகம் கிடையாது தனுசை பொறுத்த வரைக்கும். அப்போ அதை வந்து அந்த குரு பகவானும் பரிவர்த்தனை யோகத்தோடு உங்கள் ராசியாதிபதியோடு பரிவர்த்தனை பெற்று உங்கள் ராசியை பார்ப்பது என்பது சிந்திக்கும் ஆற்றல் உங்களுக்கு பெருகும். சீரிய நெறியில் சிந்தித்து செயலாற்ற வேண்டிய மட்டும் செயலாற்றி மற்றவற்றை ஒதுக்கிவிட்டு தான் உண்டு தன் குடும்பம் என்று சீரும் சிறப்போடு வாழக்கூடிய ஒரு நேயர்கள் தான் இந்த கன்னி ராசிகள். ஆனால் காதல் வயப்படுவார்கள். அதில் தான் அவங்கள்ட்ட ஒரு வீக்னஸ். காதல் வயப்படுவதில் கன்னிராசிக்கு நிகர் கன்னிராசி தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. அதில் ஏன்னா அதுக்கு ஏற்றார் போல் சுக்கிரன் புதனும் சேர்ந்து உட்காந்துருக்காங்க சுகஸ்தானத்தில். அப்போ மனதுக்கு பிடித்தவுடன் நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு தன்மையை அவர்களுக்கு கொண்டு செல்லும். கண்டிப்பாக இனியவளே இன்னொரு பாட்டெல்லாம் பாடுற மாதிரி அந்த ஒரு தன்மைகள் விடும். இப்படி அங்கே செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்து இருப்ப 4ஆம் இடத்துல வந்து ஆசைப்பட்டவரோட இல்வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற தன்மைகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஆசைகள் மனதில் தோன்றும். விரையாதிபதி அவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க, உங்களை செலவு வச்சுட்டு அவங்க ஒதுங்கிற போகிறாங்க. அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்காங்க. உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதி 4ஆம் இடத்துலாம் உட்காந்துருக்காரு. அஷ்டமாதிபதி செவ்வாய் அங்கே தான் உட்காந்துருக்கிறாரு. சரி, நமக்கு நல்ல சரியான ஒரு அடிமை சிக்கிட்டான்னு நினச்சிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கடைசியில் அண்ணான்னு சொல்லிட போகிறான். அதுலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க நீங்கள்.
அந்த விஷயத்திலிருந்து இதில் அதிகமாக ஏமாறுவது பெண்களை விட ஆண்கள் தான் அதிகமாக கன்னிராசிக்காரர்கள் ஏமாறுவார்கள். அதுதான் இங்கே யதார்த்தமான ஒரு உண்மையும் கூட. அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் உங்கள் லாபாதிபதி சந்திரன் உட்கார்ந்திருப்பது நான் ஆரம்பத்தை சொன்ன மாதிரி முன்னோர்கள் வழிபாடு அற்புத நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். சுகஸ்தானத்தை விட சுகஸ்தானத்தின் காரகாதிபதியாக சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பது நல்ல விஷயம். தாயின் ஆரோக்கியம் சிறப்பு பெறும். தாய்க்கு ஏதாவது தீர்த்த யாத்திரைலாம் போகணுன்னு நினச்சாங்கன்னா அவரை கூட்டு போயிட்டு வாங்க. நீங்கள் ஒரு மன நிம்மதி கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும். 6ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் உங்களுக்கு எதிரி தொலைகள் எல்லாம் விழும். பில்லி சூனியம் ஏவல் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்கள்ல, அந்த திருஷ்டி தோஷம் அதெல்லாம் எதுவுமே உங்களை இந்த வருஷம் பாதிக்காது. 6இல் ராகு இருந்தால், ஏன்னா அந்த 6 தான் ராகு உட்கார்ந்து இருக்கிறாரு. அதனால 30/10/2026 24/1/2027 வரைக்குமே உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணுவார். அந்த காலகட்டத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு அசட் வாங்கி போட்டுருங்க. கையில் இருக்கிற காசை சேமிப்பு இருக்கணும்னு பார்க்காங்க. இல்லை ஊர்வலம் சுற்றுலா போவோங்கிற எண்ணத்தெல்லாம் எங்கேயும் செலவு பண்ணிடாதீங்க. ஜாலியாக இருக்கிறதுலாம் நிறைய காலகட்டங்கள் இருக்குது. அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் நான் சொன்னது அதாவது நவம்பர், டிசம்பர், ஜனவரி 3 மாதம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு தேவையற்ற பிறகு செலவு பண்ணிவிட்டு அப்புறம் யோசிக்க வேண்டி வரும். ஐயோ அந்த காசை மிச்சப்படுத்திருக்கலாமே, அவசரப்பட்டுட்டோமோன்னு என்னெல்லாம் தோண்டி வரும். அந்த மாதிரி இதெல்லாம் வரதுக்கு உங்களுக்கு சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக இருக்கின்றன. அதில் சற்று எச்சரிக்கையுடன் இருந்தாலே நீங்கள் போரும். பொதுவாக உங்கள் ராசியாதிபதியும் சுகஸ்தானாதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது மிகவும் அற்புதமான விஷயம். நீங்கள் புதன்கிழமை தோறும் பெருமாளுக்கு துளசி மாலை சாட்டி வழிபடுவது நல்லது. முடிந்தால் பண வசதி இருந்தால் பௌமான சூக்த ஹோமம் ஒரு முறை செய்து கொள்ளுங்கள், நன்றாக இருக்கும். பெருமாள் வழிபாடு அற்புத நற்பங்களை கண்டிப்பாக கொடுக்கும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.